இந்த ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரெசிஸ்டன்ஸ் வரும். ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ எதிர்ப்பு. ஸோ அதாவது நெறைய தடங்கள் வரும். ஸோ நெறைய எதிர்ப்பு வரும். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க வந்து பிரேக் பண்ணும். ஸோ அதான் இந்த லெசன் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. 6 ஹேக்ஸ் நான் குடுக்குறேன். ஸோ உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ வந்து ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் எப்படி பிரேக் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் வந்து சஃபி ஆன்லைன் ஸ்கில் அப் கோச். ஸோ நீங்க இன்னும் Instagramல ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் அப்படிங்கிற விஷயம் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 6 ஹேக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். இந்த டெக்னாலஜி அப்படின்ற வரப்போ. ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னிக்கல் ரீதியான ரெசிஸ்டன்ஸ் நெறைய வரும். ஸோ அது எப்படி வந்து பிரேக் பண்ணும்? ரொம்ப சிம்பிள். ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் தி ரைட் என்வாயர்ன்மென்ட். டெக்னிக்கல்ல பொறுத்தவரைக்கும் தெர் இஸ் நோ கோடிங், தெர் இஸ் நோ டெக்னிக்கல் நாலெட்ஜ். உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலெட்ஜ் தேவைப்படணும்னு அவசியம் கிடையாது. கோடிங் கிடையாது. இந்த HTML, ஜாவா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃபால்ட்டான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க ரெப்ளிகேட் அந்த காப்பி பண்ணாலே போதும். அந்த மெத்தட்ஸ் நீங்க காப்பி பண்ணாலே போதும். இது எப்படி பண்ணுங்கிறது பிராக்டிகலா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் காமிக்கிறேன். அது இல்லாம பெர்சனலைஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா இனிஷியல் பீரியட்ல நீங்க பிகினரா உள்ள வரப்போ நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும். நெறைய ரெசிஸ்டன்ஸ் வரும் இல்லையா? ஸோ எப்படி நீங்க பிரேக் பண்ணுவீங்க? சும்மா வந்து வீடியோஸ் பார்த்தாலும் வந்து பண்ணா, கண்டிப்பா உங்களால பிரேக்கே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பெர்சனலைஸ்டு சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம், இந்த கைடன்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியும். ஸோ நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம், நீங்க வெளியில சொன்னா மட்டும் தான் உண்டு. ஸோ அதுக்கு பெர்சனலி சப்போர்ட்டும் நாங்க வந்து என்னோட டீம்ல இருக்காங்க. சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் குடுப்போம். யுட்டிலைஸ் பண்ணுங்க. குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இதே மாரி இது பண்ணா சப்போர்ட் கம்யூனிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா, நீங்க எந்த ஃபீல்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நீச்ல நீங்க வொர்க் பண்ண போறீங்களோ, அந்த அந்த நீச்க்கான சப்போர்ட் அந்த கம்யூனிட்டீஸ வந்து பில்ட் பண்ணுங்க. ஸோ அந்த பில்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அன்டில் உங்களோட மிஸ்டேக்ஸ் தெரியாத வரைக்கும், அதே மிஸ்டேக்ஸ் நம்ம திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்போம். கிவ் அப் அப்படிங்கிற விஷயம் பண்ணிடுவோம். ஸோ இந்த டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாரி எந்த ஒரு கோடிங்கும் கிடையாது. ஸோ நீங்க ரைட் என்வாயர்ன்மென்ட்ல நீங்க லேர்ன் பண்ணா மட்டும் போதும். ரைட் பெர்சன் கிட்ட நீங்க லேர்ன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அத எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது அடுத்தடுத்த வீடியோ நான் காமிக்கிறேன். தென் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து பண்ணா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணணுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இன்வெஸ்ட் பண்ணணுமா? எது இன்வெஸ்ட் பண்ணணும்? எவ்வளோ ஆகும்? அப்படிங்கிற நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபெயிலியர பத்தின ரெசிஸ்டன்ஸ். ஸோ அத எப்படி பிரேக் பண்ணும்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் விஷயம் டேக் ஆக்ஷன். என்ன ஆனாலும் நீங்க லேர்ன் பண்ண விஷயம் இம்மீடியட்டா ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இம்மீடியட் ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல்ல ஃபெயிலியரா இருக்கட்டும், இல்ல ரிசல்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இன்கம்மா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா லேர்னிங்ஸ் கிடைக்கும். தப்போ, ரைட்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் மைண்ட் செட். எப்பவுமே வந்து ஒரு 9 டூ 5 ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல யோசிக்காதீங்க. ஒரு ஆன்டர்பிரினியூர் சிஇஓ எப்படி யோசிப்பான்? அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணா, அந்த குரோத் மைண்ட் செட்ட நோக்கி நீங்க ஓடிட்டே இருக்கணும். எவ்ரி டே நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ண விஷயம் ரைட் டவுன். இப்ப நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க, எழுதுங்க. எழுதுனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து லேர்னிங்கா வரும். இல்லன்னா வெறும் நாலேட்ஜா தான் இருக்கும். ஓகே. ஸோ குரோத் மைண்ட் செட் ரொம்ப இம்பார்டன்ட். அதே மாரி ஸ்டே ஆர்கனைஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு லெசன் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ கேலண்டர பேஸ் பண்ணி டைம் எப்படி நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ எல்லாமே ஆர்கனைஸ்டா நீங்க எப்போ இருக்கீங்களோ, ஐதர் ஃபுட், ஐதர் டைம், ஐதர் மனி எதுவா இருக்கட்டும். ஸோ எல்லாமே ஆர்கனைஸ்டா நீங்க பண்ணா மட்டும் தான், நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்ட்டா இந்த டைம் டியூரேஷன்ல முடியும். இல்லன்னா டைம் போயிட்டே தான் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தோமோ, அதே தான் இன்னைக்கும் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, அதே தான் இன்னைக்கும் இருக்கும். இல்லையா? ஏன்னா அன்ஆர்கனைஸ்டா நம்ம போயிட்டு இருக்கோம். ஸ்டே ஆர்கனைஸ்ட். ஓகே. அதே மாரி இது பண்ணா லேர்ன் ஃப்ரம் தி ஃபெயிலியர். ஃபெயிலியருக்குள்ள தான் நெறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்றது உங்களுக்கே தெரியல அப்டின்னா, அதே மிஸ்டேக்க ரிப்பீட்டடா பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஃபெயிலியர்லருந்து லேர்ன் பண்ணுங்க. இதெல்லாம் நான் ஃபெயிலியர் ஆகுறேனா இல்லையான்னு எப்படி தெரியும்? கம்யூனிட்டீஸ்ல ஜாயின் பண்ணா மட்டும் தான். சப்போர்ட் நீங்க யுட்டிலைஸ் பண்ணா மட்டும் தான். ஓகே. ஸோ வேணும்னா யுட்டிலைஸ் பண்ணுங்க. இதே மாரி பிராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். ஸோ இந்த செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் நான் சொன்ன மாரி மிஸ்டேக்ஸ். என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம்? என்ன லேர்ன் பண்றோம்? லேர்ன் பண்ணத இம்ப்ளிமெண்ட் பண்றோமா? இல்லையா? அப்படிங்கிற விஷயம் இந்த கம்பேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி டைம் மேனேஜ்மென்ட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, இந்த டைம் மேனேஜ்மென்ட் கொண்ட வீடியோ ஜஸ்ட் போமோடோரோ டெக்னிக் செக் பண்ணி பாருங்க. மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். தென் அதே மாரி பிரேக் டாஸ்க் இன்டூ ஸ்மாலர் ஸ்டெப். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்க வந்து ஒரு 2 ஹவர்ஸோ, இல்ல 90 மினிட்ஸோ, இல்ல 1 ஹவரோ, இல்ல 20 மினிட்ஸோ வந்து பண்ணா, நீங்க சங்கிங் பண்ணி தான் நீங்க வொர்க் பண்ணணும். ஏன்? பிகாஸ் நம்ம வந்து லாங் டாஸ்க்கா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்போம். பெரிய டாஸ்க்க வந்து குடுத்துருப்போம். அத வந்து நீங்க பிரேக் ஈவன் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் ஒரு 10 மினிட் ஒரு
1 ஹவருக்குள்ள டாஸ்க் இருக்கு அப்படின்னா 10 மினிட்ஸா வொர்க் பண்ணுங்க. கேப் 10 மினிட்ஸா வொர்க் பண்ணுங்க. கேப். ஸோ அந்த மாரி வந்து கேப் விட்டு, விட்டு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, டாஸ்க்க வந்து பிரிச்சு, பிரிச்சு நீங்க வொர்க் பண்ணணும். ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸ் இன்னும் நான் கொஞ்சம் டீப்பா நான் ஷேர் பண்றேன். 3 வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்கம் ரிசோர்ஸஸ். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ஓரியன்டேஷன்லயே இருப்போம். ஸோ அதுல நீங்க மைண்ட் செட்ல இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரெசிஸ்டன்ஸும் வரும். ஸோ எப்படி பண்ணணும்? சிம்பிள். ரொம்ப, ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் அன் அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர். இந்த ரிசல்ட் வரல, இன்கம் வரல, இந்த நம்ம எதிர்பார்த்தத வியூஸ் வரல அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரெசிஸ்டன்ஸ் உள்ள வரும். நீங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த மாரி ரிசல்ட்ஸ் நோக்கி நீங்க ஓடுறப்போ ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அன் அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர். அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னா, இந்த வீக் உள்ள டாஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐதர் உங்களோட வீட்ல இருக்கிற பெர்சனா இருக்கலாம், இல்ல பிரதர், சிஸ்டர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் யாரா வேணா இருக்கலாம். என்னன்னா, இந்த வீக் நான் அந்த டாஸ்க் நான் பண்ண போறேன். அந்த டாஸ்க்க நீ ஹோல்ட் பண்ணு. சிம்பிள். இந்த வீக் நான் இது முடிச்சிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு அ வீக்லி ட்வைஸ் எனக்கு ரிமைண்ட் பண்ணு. சிம்பிள். இப்போ உங்களால எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. எல்லா பிரெயினும் ஸ்டோரேஜ் ஆகாது இல்லையா? ஸோ அதனால அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கரெக்ட்டான ஆன் ட்ராக்ல போறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் வந்து செக் பண்ணி ரிமைண்டர்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எங்கேருந்து? கரெக்ட்டான என்வாயர்ன்மென்ட், கரெக்ட்டான கம்யூனிட்டீஸ் இருந்தா மட்டும் தான் முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் ரொம்ப முக்கியம். தென் 2வது பார்த்தீங்கன்னா, வொர்க் ஆன் ரைட் சிஸ்டம். இந்த ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லாங் டர்ம்க்கு ரிசல்ட்ஸ கொடுக்கும். ஸோ சிஸ்டம் இங்க லேர்ன் பண்ணணும். மாடியூல்ஸ் லேர்ன் பண்ணணும். இந்த இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எப்படி பண்ணணும்? ஃபனல்ஸ்ல இருக்கு. நெறைய ஆப்ட் இன் பேஜ் இருக்கு. பிரிட்ஜ் பேஜ் இருக்கு. சேல்ஸ் பேஜ் இருக்கு. லேண்டிங் பேஜ் இருக்கு. செக் அவுட் பேஜ் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய மாடல்ஸ் இருக்கு. இது எதுவுமே கோடிங்கே கிடையாது. டிஃபால்ட்டா எல்லாமே இருக்கும். நீங்க ஜஸ்ட் எடிட்டிங் வொர்க் மட்டும் பண்ணா போதும். டெக்ஸ்ட் மாத்தணும், இமேஜஸ் மாத்தணும். அது மட்டும் பண்ணா போதும். மாடல்ஸ்ல வொர்க் பண்ணுங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் ஃபனல்ஸ். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாரி ஃபனல்ஸ். சேல்ஸ்க்குன்னு ஒரு ஃபனல் இருக்கு. மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு ஃபனல் இருக்கு. வெபினார்க்குன்னு ஒரு ஃபனல்ஸ் இருக்கு. பெய்டு வெபினார்க்குன்னு ஃபனல்ஸ் இருக்கு. செமினார்க்குன்னு ஒரு ஃபனல்ஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய ஃபனல்ஸ் இருக்கு. ஃபனல்ஸ் பத்தின டீடெயில்ஸ் அப்கமிங் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் ஆன் ஜெனரேட் ரைட் ஆடியன்ஸ் லீட்ஸ். லீட்ஸ் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் கஸ்டமர் இல்லாம உங்களால வந்து சேலே எடுக்க முடியாது. கரெக்ட்டா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து லீட்ஸ் எடுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஜெனரேட் லீட்ஸ் ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லீட்ஸ் டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து எக்ஸாக்ட் மெத்தட்ல உங்க ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும். ஓகே. ஸோ ரைட் ஆடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஷர்ட் சைஸ் 38. நான் 38 ஷர்ட் தான் வாங்குவேனே தவிர 40 இல்ல 42 நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அது மேட்சே ஆகல. சூட்டே ஆகல. கரெக்ட்டா? அதே மாரி தான் உங்களோட ப்ராடக்ட்டோ, சர்விஸோ நீங்க குடுக்குறீங்க. ஒரு கோர்ஸ் குடுக்குறீங்க. அது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். இல்லன்னா அப்படியே தான் போயிட்டே இருக்கும். எல்லாருக்கும் உங்க ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, யூ வில் ப்ரோக். சேலே ஆகாது. வாங்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ரைட் ஆடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் 4த் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டவுட் ரெசிஸ்டன்ஸ். செல்ஃப் டவுட் நெறைய பேருக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் இனிஷியல் பீரியட்ல. ஸோ அதுக்கு நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, கிராட்டிட்யூட். ஸோ எந்த அளவுக்கு நீங்க கிராட்டிட்யூட வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நெகட்டிவிட்டீஸா இருக்கட்டும், ஃபியரா இருக்கட்டும், ஆங்ஸைட்டியா இருக்கட்டும், ஸோ இந்த கோவமா இருக்கட்டும், ஆங்ரி இந்த மாரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிராட்டிட்யூட்னால மட்டும் தான் பிரேக் பண்ண முடியும். ஸோ கிராட்டிட்யூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி டெய்லி ஜர்னலிங், ரைட்டிங். ஸோ ஜர்னல் ரைட்டிங் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஜர்னல் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி அக்னாலெட்ஜ் அண்ட் அக்செப்ட். ஒவ்வொரு செல்ஃப் டவுட்டும் அக்னாலெட்ஜ் பண்ணுங்க. ஓகே நான் இந்த இந்த நெகட்டிவ் ஜோன்ல இருக்கேன். இந்த நெகட்டிவ் தாட் எனக்கு வருது அப்படிங்கிற விஷயம் அக்னாலெட்ஜ் பண்ணுங்க. அதே மாரி அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே இது என்னால தான் வருது அப்படிங்கிற விஷயம் அக்செப்ட் பண்ணுங்க. அதுலருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணா மட்டும் தான். ஸோ இதுலருந்து ஃபர்ஸ்ட் விஷயம் கிராட்டிட்யூட். ஸோ இந்த கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுன்னா செல்ஃப் டவுட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும். ஓகே. தென் 5த் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃபியர். நெறைய பேருக்கு இந்த ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, பிரதர் வீடியோ எடுக்கணுமா? என்னோட ஃபேஸ் காமிக்கணுமா? அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இல்லையா? ஸோ இனிஷியல் பீரியட் என்னோட கோச்சிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸே காமிச்சது கிடையாது. இப்போ நான் எப்படி ஃபேஸ் காமிக்கிறேன் அப்படின்னா, நெறைய பிராக்டிஸ். ஸோ இந்த கேமரா ஃபியர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய செல்ஃப் டாக் நெறைய பண்ணுங்க. பாசிட்டிவான விஷயங்கள். உங்க கண்ணாடிய பார்த்து பேசுறதோ, இல்ல ஜஸ்ட் செவுரு பார்த்து பேசுறதோ, இல்ல உங்களுடைய வீடியோஸ் பார்த்து பேசுறதோ வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டாக் நெறைய பண்ணுங்க. நான் இனிஷியல் பீரியட்ல அந்த மாரி தான். செல்ஃப் டாக் வந்து நெறைய விஷயங்கள் எனக்கு நானே பேசிக்கிட்டேன். பாசிட்டிவான விஷயங்கள். அதே மாரி அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபியர். ஸோ அந்த ஃபியர் எங்கேருந்து வருது? இப்போ கேமரா ஃபியர் இருக்கு. எதனால ஃபியர் வருது? கான்டென்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இல்ல ஒரு சில பேருக்கு பிராக்டிஸ் பண்ணாதனால ஃபியர் இருக்கும். ஒரு சில பேர் என்ன நெனைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அந்த மாரி நெறைய
ஃபியர்ஸ் வந்து வரும். ஸோ அந்த ஃபியர் எங்கேருந்து வருது? எந்த தாட் வருது? அப்படிங்கிற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து நான் நான் கரெக்ட்டா இல்ல, நான் பார்க்குறதுக்கு சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபியர் வரும். அத எப்படி நீங்க பிரேக் பண்ணணும்? ஸோ அந்த ரூட் காசஸ் நீங்க பிடிக்கணும். ஓகே. அதே மாரி ஃபோக்கஸ் ஆன் கான்டென்ட். நீங்க என்ன பேச போறீங்கன்ற ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா ஸ்ட்ரக்சர்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியர் பண்ணுங்க. இப்போ நான் எப்படி வந்து பண்ணேன், இது எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா ஒன் பை ஒன்னா நான் பேசிட்டே வரேன். எப்படி? ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பேச போறேங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னா, சம்டைம் அந்த மாரி கேமரா ஃபியர்ஸ் வரும். ஐயோ! கான்டென்ட் கிடைக்கலையே அப்படின்னு. ஸோ கான்டென்ட்க்குன்னு தனி ரிசர்ச் ஒரு பேட்டர்ன்ஸ் நான் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி குடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபோக்கஸ் ஆன் கான்டென்ட். அதே மாரி பிராக்டிஸ் ரோல் பிளேயிங். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்ல இருக்கிற சிஸ்டரோ, இல்ல பிரதரோ, இல்ல ஹஸ்பண்ட், ஒய்ஃபோ அவங்க கிட்ட வந்து ரோல் பிளே பண்ணுங்க. ஸோ முன்னாடி ஒரு பெர்சன் கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, என்ன பேச போறீங்க? அந்த கான்டென்ட் கிடைச்சுச்சு அப்படின்னா, அந்த கான்டென்ட்ட வந்து ஜஸ்ட் ரோல் பிளே பண்ணி காமிங்க. ஓகே. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ரோல் ப்ளே பண்ணி காமிக்கலாம். ஸோ, அது அந்த மாரி தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பின்ன அதே மாரி செலிப்ரேட் தி ப்ராசஸ். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் சின்ன சின்ன விஷயங்கள், "எஸ் ஐ டூ இட். எஸ் ஐ கேன் டூ இட்." அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான், உங்ககிட்ட இருக்கிற ஃபியர் ஆட்டோமேட்டிக்கா ஓடும். போல்டா பேசுறதுனால உங்ககிட்ட ஃபியர் ஆட்டோமேட்டிக்கா ஓடும். இனிஷியல் பீரியட் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். சேம் கேமரா ஃபியர் வரும். போல்டா பேசினால, சத்தமா பேசினால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியர் காணாம போயிருக்கு. நிஜமா நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஒவ்வொரு விஷயங்களும் ப்ராசஸ் வந்து செலிப்ரேட் பண்ணணும். சும்மா ஐ காட் இட். அந்த மாரி செலிப்ரேஷன் எனஃப். தென் 6த் காம்படிஷன் ரெசிஸ்டன்ஸ். இந்த காம்படிஷன பொறுத்தவரைக்கும் நெறைய பேரு எந்த பிசினஸ் எடுத்தாலும் காம்படிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி நீங்க பிரேக் பண்ணீங்க? ரொம்ப சிம்பிள். ஸ்பெஷலைஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட். நீங்க மத்தவங்கள மாரி இல்லன்ட்டு நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். யூனிக்கான விஷயங்கள் வந்து நீங்க பேசணும். வேல்யூஸ் ஆட் பண்ணணும். பில்ட் அ ஸ்ட்ராங் ஆன்லைன் பிரசன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பிரசன்ஸ வந்து குடுங்க. வெப்சைட் பில்ட் பண்றப்போ, இல்ல அந்த வீடியோஸா இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த ஆன்லைன் பிரசன்ஸ நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாரி வேல்யூ ஆடட் கான்டென்ட். கான்டென்ட்ட நீங்க ChatGPTல, YouTubeலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஜெனரலா அவங்க குடுத்த கான்டென்ட் அப்படியே நீங்க காப்பியும் பண்ணாம, வேல்யூ ஆட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க எடுத்தீங்கன்னா நெறைய வேல்யூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? எப்படி? பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த இந்த ஃபீல்ட்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல பிரதர் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எனக்கு வந்து பிகினர் தான். நான் எப்படி வேல்யூ ஆட் பண்றது? நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்க. அது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். கன்டென்ட் பத்திய விஷயங்கள் வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். ஓகே. வேல்யூ ஆட் பண்றது. அதே மாரி ஃபோக்கஸ் ஆன் கிளையன்ட் சக்சஸ் ஸ்டோரி. இன் கேஸ் நீங்க பிகினர்லேருந்து தாண்டி நீங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் உடைய சக்சஸ் ஸ்டோரீஸ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் வெறும் கோச்சிங் குடுத்து உங்க டாடா பாய் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 சக்சஸ் ஸ்டோரி வீடியோவோ, இல்ல வந்து ஆடியோவோ, இல்ல டெக்ஸ்ட் ஃபார்மட்டோ ஏதோ வந்து சக்சஸ் ஸ்டோரியோ இல்ல ஃபீட்பேக்ஸோ நீங்க எடுக்கணும். அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் அதே மாரி ப்ரொவைட் பெர்சனலைஸ் பெர்சனலைஸ்ட் கோச்சிங் சொல்யூஷன். ஒன் டூ ஒன் கோச்சிங்ஸ் குடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன இருக்கும்? மேஜரா வந்து நீட்ஸ் செலக்ஷன். பிரதர் நான் எப்படி நீட்ஸ் செலக்ட் பண்ணணும்? எந்த கான்டென்ட் நம்ம பேசணும்? எந்த கேட்டகரி நம்ம பேசணும்? எந்த வீடியோஸ் நம்ம பேசணும்? எந்த கான்டென்ட் நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்தந்த கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாரி ஒன் டூ ஒன்ஸ் கோச்சிங் குடுங்க. ட்ரெய்னிங்ஸ் குடுங்க. ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் பிரதர் நான் இன்ட்ரோவர்ட் என்னால எப்படி பிரதர் ஒன் டூ ஒன் கஸ்டமர் கிட்ட பேச முடியும்? போல்டா பேச முடியாது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இன்ட்ரோவர்ட்டடா எப்படி வந்து கஸ்டமர் கிட்ட பேசணும்? ரொம்ப சிம்பிள். அதுக்கு தகுந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். ஓகே. ஏன்னா இதே வீடியோ சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். இது வேற வீடியோ. அதுக்கு தகுந்த வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு புரியும். நெட்வொர்க்கிங் அண்ட் பார்ட்னர்ஷிப். முடிஞ்ச அளவுக்கு நெட்வொர்க்ஸ பில்ட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ்டைய நெட்வொர்க் ஆகட்டும், இல்ல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் நெட்வொர்க்கா இருக்கட்டும், எந்த நெட்வொர்க் ஆனாலும் நீங்க பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. தென் அதே மாரி கிளையன்ட் என்கேஜ்மென்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங். கஸ்டமர் கிட்ட எப்பவுமே நீங்க டச்லயே இருக்கணும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ஒன்ஸ். ஸோ அந்த மாரி டச்லயே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகும். ஸோ ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ப்ராடக்ட்டும் ஈஸியா சேல் ஆகும். ஓகே. சும்மா நான் வந்து வெறும் ப்ராடக்ட்ட வந்து சேல்ஸ், சேல்ஸ், சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க ஓடுனீங்க அப்படின்னா, கஸ்டமரும் பின்னாடி ஓடிரும். ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி பிராண்டிங். ஸோ பிராண்டிங்ல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு பெர்சனல் பிராண்டிங் இல்லன்னா வந்து அஃபிஷியல் பிராண்டிங், பிசினஸ் பிராண்டிங் இந்த மாரி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் பிராக்டிகலா நான் வந்து அடுத்த வீடியோஸ் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் புல்லிங் சேல்ஸ். சேல்ஸுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த சேல்ஸ வந்து எப்படி புல் பண்ணி, அத ஆர்ட்டா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற விஷயம் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் லெசன் இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கும். சேல்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கு. பிரதர் நான் வந்து சேல்ஸ் செட் ஆகுது, மார்க்கெட்டிங் செட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? இன்ட்ரோவர்ட்டடா இருக்கீங்கன்னா பிளெஸ்ஸிங்ஸ். உண்மையாவே சொல்றேன். பயங்கர பிளெஸ். ஸோ சேல்ஸ பொறுத்தவரைக்கும் எப்படி பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்குள்ள லெசன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல வரும்.
சேல்ஸ புஷ் பண்ணாம, அது புல் பண்றதுக்கு என்ன என்ன மெத்தட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ஓகே.